வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 27ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 537ஆம் ஆண்டில் துருக்கியின் கிறிஸ்தவ பெருங்கோவில் ஹேகியா சோபியா கட்டி முடிக்கப்பட்டது. 1703ஆம் ஆண்டில் இங்கிலாந்துக்கு வைன்களை இறக்குமதி செய்வதற்கு போர்ச்சுகீசியருக்கு தனி உரிமை வழங்கும் ஒப்பந்தம் இங்கிலாந்துக்கும் போர்ச்சுகலுக்கும் இடையில் ஏற்பட்டது. 1814ஆம் ஆண்டில் பிரித்தானிய அமெரிக்க போரில் அமெரிக்காவின் பெரும் பாய்க்கப்பல் கரோலினா முற்றிலும் அழிக்கப்பட்டது. 1831ஆம் ஆண்டில் சார்லஸ் டார்வின் உயிர் இனங்களின் படிம வளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுக்காக தென் அமெரிக்காவிற்கு பயணம் புறப்பட்டார். 1845ஆம் ஆண்டில் பிள்ளைப்பேருக்கு ஈதர் மயக்க மருந்தாக முதல் தடவையாக ஐக்கிய அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் பயன்படுத்தப்பட்டது. 1911ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய கீதமாக ஜனகணமன முதலில் கல்கத்தா நகரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இசைக்கப்பட்டது. 1918ஆம் ஆண்டில் ஜெர்மனியருக்கு எதிரான பெரும் எழுச்சி போலந்தில் ஆரம்பம் ஆனது. 1922ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது வானூர்தி தாங்கி கப்பல் ஜப்பானின் ஓசோ சேவைக்கு விடப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் துருக்கியில் எர்சின்கன் நகரில் 7.8 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 32,700 பேர் உயிர் இழந்தனர். 1945ஆம் ஆண்டில் 29 நாடுகளின் ஒப்புதலுடன் அனைத்து உலக நாணய நிதியம் உருவாக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 1966ஆம் ஆண்டில் உலகின் மிக பெரும் குகை மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டில் சந்திரனுக்கான முதலாவது மனித விண்வெளி பயண கப்பலான அப்பல்லோ 8 வெற்றிகரமாக பசிபிக் கடலில் இறங்கியது. 1978ஆம் ஆண்டில் ஸ்பானியா 40 ஆண்டுகால பாசிச சர்வாதிகார ஆட்சியின் பின்னர் ஜனநாயக நாடாக மலர்ந்தது. 1979ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது. அதிபர் ஹபிசுல்லா அமீன் சுட்டுக் கொல்லப்பட்டு பப்ராக் கர்மால் தலைவரானார். 1996ஆம் ஆண்டில் தலிபான் படைகள் ஆப்கானிஸ்தானில் காபூல் நகரில் பக்ராம் வான்படை தளத்தை மீள கைப்பற்றினர். 2004ஆம் ஆண்டில் SGR 1806 என்ற காந்த விண்மீனில் நிகழ்ந்த வெடிப்பினால் அதன் கதிர்வீச்சு பூமியை வந்து சேர்ந்தது. 2007ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனசீர் பூட்டோ ராவல்பிண்டியில் தற்கொலை குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார். 2008ஆம் ஆண்டில் இஸ்ரேல் காசா மீது 3 வார தாக்குதலை ஆரம்பித்தது. மேலும் டிசம்பர் 27ஆம் நாளானது மேற்கண்டவாறு பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.